தாவேகா மாநாட்டுல 5 லட்சம் பேர் கூடனா 10 லட்சம் பேர் கூடுனாங்க. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி பாதிக்கப்படுது. பாதிக்க எனக்கு ஒரு ஓட்டு கூட இல்ல. ஏன் இப்படி ஏதாவது அதுக்கு போவாதி அது விடுங்க. அது நான் இவருங்க பதர்களுக்குள்ள மணியை தேடல. நானே உழுது விதைச்சு விளைய வச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்யலாம். என்னோடது இங்க பாருங்க, வீரி மிக்க பதர்கள். காத்தடிக்க திசையெல்லாம் பறக்கிறவங்க, புயலே அடிச்சாலும் அதே இடத்துல கிடைக்கல. வீரிய மிக்க நெல்மணி. நீங்க விவசாயி தானே. ஒரு நெல் எத்தனை நாத்து வரும்? ஒரு நாத்து. அந்த நாத்தாங்கால இருந்து நிலத்தில் நடும்போது எத்தனை நாத்தா பிரியும்? 80, குறைஞ்சது 80. ஒரு கதிருக்கு 20 நெல் எத்தனை வருது? எத்தனை வருது? 1600 நெல்மணி. ஒரு நெல்மணி 1600 நெல்மணி. அப்படி ஒரு மகன் வந்தேன் 36,50,000 நெல்மணியை அறுவடை செஞ்சிருக்கேன். 36 லட்சம் நெல்மணி. அது எத்தனை லட்சம், எத்தனை கோடி நெல்மணியை அறுவடை செஞ்சேன். நீங்க அதை தான் பார்க்கணும். நான் வச்சிருக்கிறது விதை நெல், நீங்க வச்சிருக்கிறது என்ன நெல்லுன்னு நீங்க தான் சொல்லணும். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டத்தை பார்க்காதீங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுவேன். யார் கூட்டம் பெருசா இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு மாநாடுங்கிறது இங்க பாருங்க, மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன். மாநாட்டுல ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான். மாநாடுனா என்னன்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அது கொஞ்ச நாள் தான் இருக்கு. பிப்ரவரி திருச்சியில 7. சார், ஒரு மாநாட்டுல மறைந்த தலைவர்களோட பெயரு சொன்னா வாக்குகள் கிடைச்சிருக்காங்க. குறிப்பா நான் தாவேகா மாநாட்டுல எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரு, எம்ஜிஆர் பேசுறாரா, விஜயகாந்த் பேசுறாரு. இது மூலமாவே வாக்குகள் கிடைச்சிருக்கோம். என்கிட்ட கேட்கிற அதே கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு தம்பியா நினைச்சு. இதன் மூலமா வாக்குகள் கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? இதுதான் நாம என்ன சொல்றோம், நீங்க என்ன சொல்ல வரீங்கிறதுதான். அந்த தலைவர்கள் வாக்கு தான் அந்தந்த கட்சிக்கு இருக்கே தம்பி. அது இங்க பாருங்க, அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன கேட்கிற கேள்விகள் எல்லாம் அங்க வச்சு பேசிக்கிடுவோம். இப்ப வேற ஏதாவது கேள்விகள் ஆக்கப்பூர்வம் இருக்கு. சரி, இப்ப ஒரு முதல்வர் முதலீடுகள்லாம் ஏற்கிறதுக்காக வழங்கப்படுறாரு. ஏற்கனவே ஈர்த்து வந்த முதலீடு எங்க? இந்த கட்சிகள் இந்த வாக்கு செலுத்துற முறையில் முறைகேடுங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க, பேசுறாங்க. அப்ப இதுல முறைகேடு நடக்க முடியுதுன்னா நீங்க வாக்கு எந்திரம் வேணா, வாக்கு சீட்டு முறைக்கு வாங்க சொல்லணும். அதையே இந்த திமுக காங்கிரஸ் வலியுறுத்த மாட்டேங்குது. நேற்று நீங்க செஞ்சதை இன்னைக்கு பிஜேபி செய்யுது, இன்னைக்கு பிஜேபி செய்யறத நாளைக்கு நீங்க செய்வீங்க. சரிதானே? இப்ப தேமுதிக கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க. நீங்க தனிச்சுன்னே சொல்லிட்டீங்க, நான் தனியா தான் நிக்க. எல்லாருமே ஓரளவு இந்த கூட்டணி ஆட்சியில் தான் நல்லா இருக்குன்ற ரீதியில வர்றாங்க. நாம் தமிழரும் அந்த ரீதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதை நான் வரும்போது சொல்றேன். நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம், தனிச்சுதான் போட்டிடுவேன். தனித்த பெருத்த தமிழர்களுக்கு என்று தனித்த பெருத்த முதன்மையான அதிகாரத்தை நோக்கி தான் நான் ஓடுறேன். அப்படின்னா நான் எப்பவே 2016 அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூட்டும் போதே நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை வலியுறுத்தி கூப்பிட்டு இங்க பாருங்க. அப்ப நான் போகல. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்கு. அது வழிதான் நாங்க போக முடியும். நாங்க திரும்ப திரும்ப சொல்றேங்க, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாராங்க. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள தயாராங்க. நாங்கள் வீழ்ந்தாலும் சரி, எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும். இது எங்க தத்துவம். ஒருவேளை இப்ப நான் தோத்தே போயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது நட்டா இருக்கா? நட்டா இருக்கா? நான் சட்டசபைக்கு ஏன் போலேன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கிறீங்கள? நம்பி வர தம்பிகள் என்னை நம்பி வர தம்பிகளை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போனா என்னை கொண்டுருவான். பரவாயில்ல, நான் கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிக்கணும், எல்லாரும் போயிடும். இந்த பண்ணியும் பீதிங்கன்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? நான் இல்ல புலின்னு நம்பி வாரான். அது புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒண்ணும் செய்யாதுன்னு எங்க தலைவர் சொல்றாரு. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிற எங்க பாட்டன் பாரதி. இப்ப
நாங்க கொண்டிருக்கிறது சுதந்திர பசி, சோத்து பசி இல்ல, வயிற்று பசி இல்ல, வரலாற்றின் பசி. அதனால இதுவே என்னங்க நீங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் செய்தது, இவங்க எல்லாம் உறுப்பினர் வச்சிருக்காங்கல்ல உள்ள கூட்டணி கட்சிகள் செய்தது ஒரு பிரச்சனைக்கு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அதே நானும் போய் அந்த சும்மா உட்காந்து மேசை தட்டுறதுக்கு வீட்டுல சாணியை தட்டலாம், 2 ஏழு தட்டியாவது முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து போடுவேன், 2ஆயிரம் கையெழுத்து ஒரு 100 கையெழுத்து, ஒரு கையெழுத்து இல்ல ஒரு 100, அது ஒரு 100 நான் பட்டியலுக்கு படிக்கணும். எல்லா சிக்கலுக்கும் முடிவு. அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தான் அரசு வேலையில் முன்னுரிமை, புரிதல் நினைக்கிறேன். அமைச்சர் பெருமக்களோ எவரா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில படித்து தான் வேலை செய்யணும். அமைச்சர் பெருமக்கள், மாமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற எல்லாரும் அரசு பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும். அவர்கள் பிள்ளைகள் வேளாண்மை அரசு பணி, அது சொல்லிக்கிற பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, நாட்டுக்கோழி பட்டுப்பூச்சி வளர்த்தல் மீன் வளர்த்தல் அரசு பணி. 100 கையெழுத்து, நாட்டின் தலையெழுத்த மாத்திரேன். வேற ஏதாவது மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்துல காதல் திருமணம் நடத்திக்கிற பயன்படுத்தலாம்ட்டாங்க. அண்ணாமலை கூட பாஜக அலுவலகத்துக்கு வந்தா காதல் திருமணம் நடத்திக்கிறோம் சொல்றாங்க. எல்லாரும் இப்படி வந்து பேசுறாங்க. ஆனா ஆணவ படுகொலை நடக்குது, அதுக்கு ஒண்ணும் பேச மாட்டாங்க. எப்படி நடக்குது? அதான் கட்சி அலுவலகங்கள் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு இருக்கு, அதுல மகிழ்ச்சி தான். என்னன்னா அதுல என்ன பெரிய திருத்தம் இருக்கு? அதுல என்ன பெரிய இருக்கு? இது ஒரு பெரிய சேவையா? அதே பாரதிய ஜனதா அலுவலகத்துல ஒரு இந்து பையனுக்கு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? இஸ்லாமிய பையனுக்கு இந்து பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏதாவது பேச்சு தெரியும்? மார்க்சிச அலுவலகத்துல ஒரு உயர் சாதி பையனுடைய பொண்ணுக்கு, உயர் சாதி பொண்ணுக்கு, தாழ்ந்த சாதின்னு சொல்லி இருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு பையனை அங்க திருமணம் செஞ்சு வைப்பாங்களா? வச்சா அந்த சாதி ஓட்டு விழாது. அதானே? நீங்களும் உங்க சேவை போங்க, ஏதாவது தெரியுங்க, வேற என்ன தெரியும்? இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, அதெல்லாம் நடக்குது. அதுக்குள்ள போய் வாய் வச்சு அதை அரசியல் ஆக்காம இருந்தாலே சமூக. என் கட்சி இல்ல தம்பி, இந்த பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒரு தங்கச்சியை நிறுத்தணும்டா, ஆதி தமிழர்ல ஒரு தங்கச்சியை நிறுத்தணும். உன் மனைவியை நிறுத்த மாட்டான, இல்லைன்னா என் மனைவி வேற சமூகம்ங்கிறாங்க. தங்கச்சி உன் கணவர், என் கணவர் வேற சமூகம். பல்லாயிரக்கணக்கில் என் பிள்ளைகள் இந்த இதெல்லாம் மறந்து போய் வாழ்றாங்க. அது அமைதியா தான் போயிட்டு இருக்கு. அங்க போய் நீங்க ஒரு கலை எறிஞ்சவன அது கலவரமா இருக்கு, சலசலப்பா உண்டு பண்ணுது. அடிமை கூட்டணி இதெல்லாம் ஒரு ரொம்ப தேர்தல் அரசியல்வாதிகள் பேசலாம். வந்து கட்சியில 2வது வருஷமே இப்படி பேசுறாரு, அது அதிகமா இருக்குன்னா மூத்த தலைவர்கள் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும், அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் அவரை முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் ஆகும்? நடிகர் விஜய் வாழ்த்துதான் சொல்றாரு. போன வருஷம் சொல்லலாம், இந்த வருஷம் தேர்தல் நெருங்குதுன்னு விநாயகர் நம்மால் தான் வாழ்த்திட்டு போன்றது, அதுல ஒண்ணும் இல்லையே. கமலனுடைய ஆசீர்வாதத்துல அவர் தான் தெய்வமா இருந்தாரு. முதல்வர் அது அவர் விருப்பம். மக்கள் பெருவாரியான மக்கள் அதை போற்றுறாங்க, கொண்டாடுறாங்க. போற்றுகிற மக்களுக்கு வாழ்த்து சொல்றதுல ஒரு பிழை இல்லை. அது அவரவர் விருப்பம். அவருக்கு விருப்பம் இல்ல வாழ்த்து சொல்ல, சொல்லல. இவருக்கு விருப்பம் இருக்கு வாழ்த்து சொல்றாரு, சொல்லல. நாட்டுக்கு மக்களுக்கு இதுல இல்ல பிரச்சனை. சகிக்க முடியாத சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, விலைவாசி ஏற்றம், குடிநீர் தட்டுப்பாடு, வேலை வாய்ப்பின்மை, இதெல்லாம் தான் பிரச்சனை. அதை பேசுவோம்.